அரசியல்வாதிகளும் உலக மக்களும் இந்த விஷயத்தை கேட்டு ஷாக்காய் நிற்கிறாங்க. ட்ரம்ப் வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை பண்ணி போரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு உலகமே திரும்பி பார்க்குது இந்த பேச்சை கேட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் போரை நிறுத்தணும்னு சொன்னோன்னே இஸ்ரேலுக்கு வந்து எதுக்கு எங்களை கேட்காம இது பண்ணீங்க அப்படி இப்படின்னு அவங்க வந்து ஒரு தரப்புல வந்து எதிர்ப்பை உண்டாக்குறாங்க. சில பேர் உலக பொருளாதாரமே இந்த போர்னால தான் ஏற்றத்தாழ்வு அடைஞ்சிருக்கு. பல கோல்டாக இருக்கட்டும், கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், சிலிண்டர் விலையாக இருக்கட்டும், பல இது இந்த போரால் தான். அப்போ உலக மக்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்குது. ஆனால் ஈரான் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, முழுக்க இந்த இதை நாங்கள் நம்ப மாட்டோம், நாங்கள் வந்து போரை வந்து நிறுத்த மாட்டோம், நாங்கள் அடிக்கடி கொடுத்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டு ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து அடிக்கிறதெல்லாம் பல அடி அடிச்சு விட்டு ஈரான் மேலே அவர் அதிபரையும் கொண்டுட்டாங்க, பல இடத்த நாசமாக்கிட்டாங்க, இப்போ ஈரானே காலி பண்ணுறதா தகவல் விட்டாங்க காலையில். இப்போ சில மணி நேரத்தில் நாங்கள் வந்து காம்பிரேஷன் பேசுகிறோம், எங்களுக்கு போர் வேணாம்னு சொல்கிறாங்க. இதில் ஏதோ பின்னணி விஷயம் இருக்குது அப்படின்னு ஈரான் வந்து பகிரமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நாங்கள் போரை நிறுத்த மாட்டோன்னு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இவங்க பேசுகிற மாதிரி பேசுவாங்களாம், இதெல்லாம் பண்ணுவாங்களாம் அப்படின்னு வந்து உலக அரசியல்வாதிகள் குழப்பத்தில் இருக்காங்க. இதை வந்து நம்புகிற மாதிரியே தெரியல சில பேருக்கு. ஒருவேளை இந்த போர் வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டா, பேச்சுவார்த்தை நடந்துட்டுனா உலக மக்களுக்கும் பெரிய சந்தோஷம், பெரிய அரசியல்வாதிகளுக்கும் உலக அரசியல்வாதிக்கும் பெரிய சந்தோஷமே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் இந்த போரால் தான் பல விலைகள் ஏற்றப்பட்டிருக்கு. கோல்டோட விலையும் சரி, பல பெட்ரோல் விலையும் சரி, இதனால தான் ஏற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் போர் நல்லபடியாக முடியணும். இது உலக அரசியல். ராவண தமிழ் தேசம் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரோஜித்.